நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவர் நம்மை சோதிக்க மாட்டார். அது கடவுள் சொன்னது. அப்போ எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அந்த வாக்குறுதியை நாம் பிடித்து கொள்ளலாம். எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எதுவாகட்டும், பூமிக்குரிய காரணங்களாகட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும், வியாதியாக இருக்கலாம், இல்லை வேலை கிடைக்காமல் இருக்கலாம், திருமணம் நடக்காமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல், எதுவாக இருக்கட்டும், கணவனாலும் மனைவினாலும் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பம் எதுவாக, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவர் என்னை சோதிக்க விட மாட்டார். அப்போ அது கடவுள் சொன்ன வார்த்தை, அதை பிடிச்சிக்கோங்க. அல்லது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது வசனம், என்னிடம் வருவோரை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அப்போ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. கடவுள் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ இயேசு சொன்னது, கடவுள் சொன்னது, அந்த வார்த்தையை பிடிங்க. அதில் முழுமையாக நம்பிக்கையோடு இருங்க. கடவுளை திட்டத்திற்கு விட்டு கொடுங்கள், கடவுளை விருப்பத்துக்கு விட்டு கொடுங்கள். ஆனால் கடவுளையே சார்ந்து அவர் என்ன செய்தாலும் எனக்கு நன்மை தான் செய்வார், எங்களுடைய குடும்பத்துக்கு நன்மை தான் செய்வார்னு அந்த நம்பிக்கையில் இருங்க.